தேர்வர்களுக்காக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய காணொளி தொகுப்பு இது. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்சர்ஸ் கலவைகளை பற்றி, அந்த கலவைகளில் என்னென்னலாம் வகைகள் இருக்கின்றன, அந்த வகைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ செப்பரேஷன் ஆஃப் இன்சாலிபிள் சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்விட்ஸ். ஓகே, கரையாத ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தில் இருக்குது அப்படின்னா எப்படி அதை வந்து பிரிப்பீங்க? கரையாத திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுத்தல், வடிகட்டல் மற்றும் தெளிய வைத்து சாய்த்து வடித்தல். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டீ போடுறீங்க, சரி, பாலில் வந்து டீ தூளை போட்டிங்க. அப்போ வந்து டீ தூளை வந்து கரைய போகிறது இல்லை, கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பாலில் டீ தூள் கரையாது, அதை வடிகட்டி தான் அந்த டீ தூளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீ குடிப்போம் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ இங்கே ஃபில்ட்ரேஷன் அண்ட் டிகான்டேஷன். சப்போஸ் வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது செடிமெண்ட்டாக வந்து கீழே படிஞ்சிரும், வீழ்படிவாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது படிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வந்து வடிகட்டலாம். ஸோ you are already familiar with these methods. The illustrations given below will help you to recall these important techniques. ஸோ நம்ம அது ஆல்ரெடி கரையாத ஒரு சாலிடாக இருக்கும் பொழுது அந்த கரையாத சாலிடை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அது வந்து படிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வடிகட்டலாம். அடுத்தது சென்ட்ரிஃபியூகேஷன், அதாவது மைய விலக்கு முறை. லேபில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை பிரித்தெடுக்கிறதுக்காக சென்ட்ரிஃபியூகேஷனில் அந்த சென்ட்ரிஃபியூஜில் வச்சு அதில் எத்தனை ஆர்பிஎம் வச்சு செட் பண்ணுவாங்க. அது செட் பண்ணோன்னே அதை சென்ட்ரிஃபியூஜ் முடிஞ்சோன்னே அது எப்படி செப்பரேட் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த முறையானது திரவத்தில் எளிதில் படியாத மிகச்சீரான மற்றும் மிகச்சிறிய திட துகள்களை பிரிக்க இது பயன்படுகின்றது. ஓகே, அது வந்து ஈஸியாக வந்து லிக்விடாக செட்டில் ஆகாத ஒன்று நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பயன்படுத்தி செட்டில் ஆக வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த சென்ட்ரிஃபியூஜ் பயன்படுத்துகிறோம். இந்த மிக்சர் டேக்கன் இன் அ சென்ட்ரிஃபியூஜ் டியூப் இஸ் சென்ட்ரிஃபியூஜ் பை ரொட்டேஷன். அதை சுற்றுவாங்க. அந்த ஆர்பிஎம்மில் எவ்வளோ ரொட்டேஷன் பர் மினிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அது செட் பண்ணால் அது எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதில் வந்து சென்ட்ரிஃபியூஜிங் மிஷினில் அதோடைய பண்பு இது. ஸோ தட் த சாலிட் கெட்ஸ் டெபாசிட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த டியூப் அண்ட் த கிளியர் லிக்விட் தட் இஸ் த சூப்பர்நேட்டன்ட் இஸ் டிகான்டட். ஓகே, ஸோ வந்து அது சென்ட்ரிஃபியூஜை சுற்றி முடிஞ்சதுக்கப்புறம் மேலாப்பில் வந்து அந்த தண்ணி இருக்கும், கீழே செடிமெண்ட்லாம் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அவ்வாறு சுழலும் போது குழாயின் அடியில் திடப்பொருள் படுகின்றது மற்றும் மேலே உள்ள தெளிந்த நீர்மமானது சாய்த்து வடிக்கப்படுகின்றது. மைய விலக்கு முறை பால் பொருள்களில் பால் ஆடையையும் கொழுப்பினையும் நீக்கி பதப்படுத்தப்பட்ட பால் தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பட்டர் தயாரிக்கிறீங்க, பட்டர்லேருந்து நெய் தயாரிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பாலாடை கட்டையாக எடுத்து வைப்போம். பாலாடை கட்டையெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அடிக்கலாம், அல்லது அந்த மத்து வச்சு கடையும் இல்லையா? ஸோ இப்போ மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால அது என்ன தான் பண்ணுது, மத்து என்ன தான் பண்ணுது, இப்படி சிலுப்பும் பொழுது அதிலேருந்து பட்டர் மேலே வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அதுவும் அது ஒன் டைப் ஆஃப் மைய விலக்கு முறை அப்படின்னே சொல்லலாம். ஸோ மைய விலக்கு முறையில் பால் பொருட்களில் பாலாடையையும் கொழுப்பினையும் நீக்கி பதப்படுத்தப்பட்ட பால் தயாரிக்க பயன்படுகிறது. சலவை இயந்திரங்களில் இந்த தத்துவத்தின் மூலமே துணியில் இருக்கும் நீர் பிழிந்து வெளியேற்றப்படுகின்றது. ஓகே, ஸோ நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். வாஷிங் மிஷினில் அதுவும் நீங்கள் ஃப்ரண்ட் லோடு வச்சுருக்கும் பொழுது, ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் டாப் லோடாக இருந்தாலும் ஃப்ரண்ட் லோடில் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ துணி போட்டுட்டு துணி கடைசி எடுக்கும் பொழுது துணியெல்லாம் எங்கே இருக்கும், சுத்தீவர் அப்படியே வந்து இப்படி சுற்றி இருக்கும், நடுப்பகுதியில் இருக்காது. ஏன் சுத்தீவர் இப்படி இருக்குது அப்படின்னா அது சென்ட்ரிஃபியூகேஷன். கடைசியில் வந்து ட்ரையர் வந்து அந்த இது நடக்கும் இல்லையா? அப்படி ட்ரை பண்ணும் பொழுது அது வந்து சுற்றும் பொழுது மைய விலக்கு முறை விசை வந்து அது மேலே படும். அதனால் எல்லாம் அப்படி சுத்தீவரம் இருக்கும். ஸோ இந்த முறையில் தான் அந்த நீரானது அது வெளியேற்றப்படுகிறது அந்த ஈரத்துணியிலிருந்து. நோய் கண்டறியும் பரிசோதனை கூடங்களில் இரத்தத்திலிருந்து இரத்த செல்களை பிரித்தெடுக்கவும் இந்த முறை உதவுகின்றது. டெங்கி ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும், அது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த வகை பிளட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வந்து கொடுங்க, நாங்கள் பிளேட்லெட்ஸ் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நாங்கள் தனித்தனியாக பிரித்து பயன்படுத்திப்போம். எங்களுக்கு தேவையானது அந்த பிளாஸ்மாவை தனியாக நாங்கள் எடுப்போம், பிளேட்லெட்ஸ் ஆர்பிசி டபிள்யூபிசி தனியாக நாங்கள் எங்களுக்கு பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எந்த இதனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இப்போ COVID-19 காலகட்டத்தில் கூட எங்களுக்கு கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனவங்களுடைய பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு நிறையா நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ரத்த செல்களை பிரித்தெடுப்பதற்கும் இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபில்டர்ஸ், வடிகட்டிகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. there are several types of filters: water filters, air conditioning filters, automobile filters, carbon filters. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான வடிகட்டிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? நீர் வடிகட்டி, குளிரூட்டும் வடிகட்டி, வாகன வடிகட்டி,
ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் ஸ்பெஷல் ஃபில்டர் பேப்பர்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்பொழுது கொலாய்டல் சொல்யூஷனாக இருந்ததுன்னா அதுக்கு அல்ட்ரா ஃபில்டர்ஸ், மைக்ரோ ஃபில்டர்ஸ் பயன்படுத்துவோம். ரொம்ப கம்மியான அந்த ஜல்லடை வச்சு அதை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு. ஸோ which have micropores that ordinary filter papers and allow than ordinary filter papers and it will allow only tiny impurities to pass through them and not the colloidal particles. Dialysis is an important method of filtration for purifying the colloids. நம்ம blood எடுத்துக்கோங்க, bloodல dialysis பண்ணுறாங்க, கிட்னியில் ப்ராப்ளம், அவங்க டயாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குமே என்ன தான் பண்ணுறாங்க, வடிகட்ட தான் செய்கிறாங்க. அதுக்கு இந்த அல்ட்ரா ஃபில்டர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. சரி, ஜவ்வூடு பிரிவு முறை கூழ்மங்களை பொறுத்த வரையில் சிறப்பு வகை வடிதாள்கள் இதில் பயன்படுத்துகிறாங்க. அவைகள் சாதாரண வடிதாள்களை விட நுண்ணியமான துளைகளை கொண்டுள்ளது. மேலும் மிகச்சிறிய அந்த அளவுள்ள மாசுகளை மட்டுமே அவற்றின் வழியாக ஊடுருவ அனுமதிக்கின்றது இந்த அல்ட்ரா ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கூழ்ம துகள்களை அனுமதிப்பதில்லை, இந்த டயாலிசிஸ் முறையில் பயன்படுத்துகிறாங்க இந்த அல்ட்ரா ஃபில்டர்ஸை. ஸோ சென்ட்ரிஃபியூகேஷன் டெக்னிக் பார்த்தோம். சென்ட்ரிஃபியூகேஷன் டெக்னிக் இஸ் யூஸ்ட் இன் cream separators in dairies in removing fat from milk to produce skimmed milk and in separation of blood components and urine components in forensic science. சரியா, ஸோ இப்போ வந்து பிளட் காம்பனண்ட் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இதை சென்ட்ரிஃபியூகேஷன் பயன்படுத்துகிறாங்க. மீடியம் சைஸ்ட் சென்ட்ரிஃபியூஜஸ் ஆர் யூஸ்ட் இன் வாஷிங் மிஷின்ஸ் டு wring water out of the fabrics. அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் soluble solids ஃப்ரம் liquids. சரியா, ஸோ வந்து எப்படி நம்ம சால்யூபிள் சாலிட்ஸை பிரித்து எடுப்பது. அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் லிக்விட் மிக்சர்ஸ், எப்படி நம்ம லிக்விட் மிக்சர்ஸை பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மிசிபிள் லிக்விட்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஓகே, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா என்ன? டு செப்பரேட் 2 or more miscible liquids which do not differ much in their boiling points, fractional distillation is employed. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு லிக்விட் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது. ஆனால் அந்த மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த லிக்விடில் 2க்கும் மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடு இல்லாத கரையக்கூடிய திரவங்களை பிரிக்க பின்ன காய்ச்சி வடித்தல் முறை பயன்படுகின்றது. பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில் பெட்ரோலிய பின்னங்களை பிரிக்கவும் காற்றிலிருந்து வாயுக்களை பிரிக்கவும் மெத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவற்றை பிரித்தெடுக்கவும் பின்ன காய்ச்சி வடித்தல் முறை பயன்படுகிறது. ஓகே, ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? நம்ம பெட்ரோலியம் ரீஃபைனிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரூட் ஆயிலிருந்து வெவ்வேறு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 25 டிகிரி கெல்வின் டிஃப்ரென்ஸ் அந்த டெம்பரேச்சரில் வந்து அதுக்கும் கம்மியாக பொருட்கள் வந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பின்ன காய்ச்சி வடித்தல் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்ட் இன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் டு அப்டைன் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் டு செப்பரேட் த டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஃப்ரம் ஏர் டு டிஸ்டில் த ஆல்கஹால்ஸ். சரிங்களா, அந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் இந்த இது பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த இது எந்த கண்டிஷனுக்கு இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாய்லிங் பாயிண்ட் வந்து 25 கெல்வினுக்கும் கம்மியாக இருக்குதோ அங்கே தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அதுவே இம்மிசிபிள் லிக்விடாக இருந்ததுன்னா, ஓகே, அதாவது ஒன்றோடு ஒன்று கலவாத திரவமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக மிக்சர்ஸ் ஆஃப் 2 immiscible liquids are separated by using a separating funnel. சரிங்களா, ஸோ இந்த கரைப்பான் சாறு இறக்கல் முறை மூலமாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில், மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் கெரோசன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் ஆயில் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழே இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது மேலே இருக்கும். ஸோ ஆயில் மேலே இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த ஆயில்ஸ் வந்து வாட்டரோட டென்சிட்டி கம்மிங்கிறதுனால ஆயில் வந்து மேலே மிதக்கும் இல்லையா. ஸோ அப்போ 2 immiscible liquids can be separated by solvent extraction method. கரைப்பான் சாறு இறக்கல் முறை மூலமாக ஒன்றாக கலவாத திரவங்களை கரைப்பான் சாறு இறக்கல் முறை மூலமாக பிரிக்கலாம். இந்த முறையானது ஒரு கரைப்பானில் உள்ள 2 தனித்தனியான திரவங்களின் கரைதிறன் வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றது. ஓகே, இந்த சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் சாலிபிலிட்டி ஆஃப் 2 immiscible liquids in a suitable solvent. சரியா, ஸோ அதனுடைய சாலிபிலிட்டியை பொறுத்து நம்ம இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுனால இதுக்கு பேர் கரைப்பான் சாறு இறக்கல்
Okay, solvent extraction method. Okay, solvent extraction method is used in soap, pharmaceutical and petroleum industries. ஓகேங்களா. ஸோ இந்த பெட்ரோலியம் தொழிற்சாலைகள்லாம் இந்த கரைப்பான் சாறு இருக்கல் முறை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கான இந்த ஃபோட்டோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராம், இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆரோவில் அந்த க்ரூட் ஆயிலை செலுத்துவாங்க. அந்த க்ரூட் ஆயிலை வந்து செலுத்தும் பொழுது அதுக்குள்ளார அந்த பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமாக அந்த ஹாட் ரெசிடியூவெல்லாம் கீழே வந்துடும். அந்த ஃபஸ்ட்டு மேலே வருது 25 டிகிரி சென்டிகிரேடில் மேலே வர்றது ரீஃபைனரி கேஸஸ். ஓகே, கேஸ் வந்து உங்களுக்கு நேச்சுரல் கேஸாக வெளியில் வந்துடுது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு பெட்ரோல் வருது அண்ட் நாஃப்தா வருது, கெரோசின், டீசல் ஆயில், லூப்ரிகேட்டிங் ஆயில், கடைசியாக ரெசிடியூ இருக்குது. சரியா, ஹாட் ரொம்ப சூடுபடுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த க்ரூட் ஆயிலை சூடுபடுத்தும் போது ஃபஸ்ட்டு வெளியில் வர்றது கேஸு அண்டு கடைசியாக வெளியில் வர்றது ரெசிடியூ. சரிங்களா, ஸ்மால் மாலிகூல்ஸ், லோ பாய்லிங் பாயிண்ட், ரொம்ப வாலட்டைல், ஃப்ளோஸ் ஈஸிலி, ரொம்ப பற்றக்கூடிய, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் வந்து வந்துடுது. அண்ட் ரொம்ப ஹீட் பண்ண கடைசியில் வரக்கூடியது எல்லாமே ரொம்ப லார்ஜ் மாலிகூல்ஸ், ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறது, நாட் வெரி வாலட்டைல். வாலட்டைலிட்டினா ஈஸியாக வந்து கேஸாக மாறக்கூடியது, வாயு ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் கீழே ரெசிடியூக்கெலாம். அண்ட் டசன்ட் ஃப்ளோ ஈஸிலி அண்ட் டசன்ட் இக்னைட் ஈஸிலி. இந்த ரெசிடியூலாம் ஈஸியாக பற்ற வைக்க முடியாது. சரிங்களா. ஸோ இதான் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்குரிய இந்த எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ solvent extraction பார்த்தோம், அதற்கான அந்த do you know கொடுத்துருக்குறாங்க. Solvent extraction is an old practice done for years. It is the main process in perfume development and it is also used to obtain dyes from various sources. இது வந்து ரொம்ப பழங்கால ஒரு முறை. இந்த கரைப்பான் சாறு இறக்கல் முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. 2 immiscible liquids, ஒன்றோடு ஒன்று கலக்காத liquids வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு கரைப்பான் சாறு இறக்கல் முறையை பயன்படுத்துகிறோம். வாசனை திரவியங்கள் தயாரித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து சாயங்கள் தயாரித்தலுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி oil containers are being washed and huge volume of oil wastages are disposed into river and sea. ஓகே, ஸோ இந்த எண்ணெய் கலன்கள் வந்து கழுவப்பட்டு அதிக அளவிலான எண்ணெய் கழிவுகள் ஆறுகள் மற்றும் கடலில் வெளியேற்றப்படுகின்றது. எண்ணெய் வாகனங்கள், கப்பல்கள் மற்றும் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்படும் விபத்துகளினால் எண்ணெய் சிந்துதல் ஏற்படுகிறது. ஆயில் ஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆயில் ஸ்பில் ஹேப்பன்ஸ் பை ஆக்சிடென்ட்ஸ் இன்வால்விங் டேங்கர்ஸ், ஷிப்ஸ், ரிஃபைனரிஸ். ஸோ 2015-16 சென்னையில் கூட ஆயில் ஸ்பில் ஒன்று நடந்தது இல்லையா. ஸோ ஆயில் ஸ்பில்ஸ் அஃபெக்ட் மரைன் ஆர்கனிசம்ஸ் அண்ட் தே மே பி பாய்சன்ட் ஆர் ஈவன் கில்டு டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ஆயில் இஸ் ஸ்பில்டு. ஓகே, என்ன மாதிரியான ஆயில் அங்கே ரிலீஸ் ஆகிருக்கின்றதை பொறுத்து இந்த மரைன் ஆர்கனிசம்ஸ், கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஓகே, ஆயில் ஸ்பில் கேன் டேக் செவரல் இயர்ஸ் டு க்ளீன் அப் வாட்டர் பாடிஸ் டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன் அண்ட் ஏரியா லொக்கேட்டட். எந்த இடத்துல அந்த ஸ்பில் ஆகிருக்குது, கரையோரத்தில் ஸ்பில் ஆகிருக்குதா அல்லது நடுக்கடலில் ஸ்பில் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து அது எவ்வளவு நாள் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படிங்கிறது டைம் எடுத்துக்கும். சரிங்களா. நடுக்கடலில் வந்து அது ஆயில் ஸ்பில் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமாக ஸ்பில் ஆகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே வந்து கரையோரத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஈஸியாக ஓரளவுக்கு சீக்கிரமாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் மிக்ஸ்சர் containing volatile and non-volatile solids. ஓகே, வாலட்டைல்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஈஸியாக வாயுவாகக்கூடிய தன்மை வாலட்டைலிட்டி. ஓகே, நான் வாலட்டைல் அண்ட் வாலட்டைல் சாலிட்ஸ் ரெண்டுமே ஈஸியாக வந்து பதங்கமாகக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, கேஸாக மாறிடுது அப்படின்னா அந்த வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல் சாலிடை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சப்ளிமேஷன் பயன்படுத்தலாம். ஸோ சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? So certain solid substances when heated change directly from solid to gaseous state without attaining the liquid state. இல்லையா. ஸோ ஒரு பொருளை எடுத்து ஹீட் பண்ணுறீங்க, பதங்கமாதலுடைய அந்த கான்செப்டே என்னது? சில திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமலேயே நேரடியாக வாயு நிலைமைக்கு மாற்றப்படுகின்றன. ஆவியை குளிர வைக்கும் பொழுது மீண்டும் திண்மத்தை தருகின்றது. இந்த நிகழ்விற்கு பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அயோடின், அதெல்லாம் வாலட்டைல் வேப்பர்ஸ் ஈஸியாக வந்து பதங்கமாகி போயிடும். ஓகே, ஸோ அயோடின், கற்பூரம், அமோனியம் குளோரைடு இது எல்லாமே ஈஸியாக நம்ம வெறும் ஹீட் பண்ணால் மட்டும் போதும், அது கேஸாலாம் மாறப்போகிறதுல அது மட்டும் வாலட்டைலாக
அது பாட்டுக்கு கேஸாக மாறி போயிடும். அந்த கேஸை தனியாக பிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது தனியாக கேஸை வந்து தனியாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மிக்சரை வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல் மிக்சரை பதங்கமாதல் முறை மூலமாக நம்மளால் பிரிக்க முடியும். The powdered mixture of ammonium chloride and sand is taken in a china dish and covered with the perforated asbestos sheet. ஓகே, இங்கே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நன்கு தூளாக்கப்பட்ட அமோனியம் குளோரைடு மற்றும் மணல் கலவை இருக்குது. இதில் அமோனியம் குளோரைடு தான் உங்களுக்கு சப்ளைமாக போகுது. ஓகே, ஒரு பீங்கான் கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மேல் துளையுடைய நார் தகட்டினால் மூடி வைக்கப்படுகின்றது. அது மேலே பர்ஃபரேட்டட் அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டை வச்சு மூடிடுறீங்க. அப்படி மூடிட்டு இந்த படத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளவாறு கல் நார் தகட்டின் மேல் புனல் ஒன்று கவிழ்த்து வைக்கப்படுகின்றது. புனலின் திறந்த முனையானது பஞ்சினால் அடைக்கப்பட்டு பீங்கான் கிண்ணம் கவனத்துடன் வெப்பப்படுத்தப்படுகின்றது. எளிதில் ஆவியாகக்கூடிய திண்மத்தின் ஆவி கல்நார் தகட்டில் உள்ள அந்த துளைகளின் வழியாக சென்று புனலின் உட்பக்கத்தில் குளிர்கிறது. ஆவியாகாத மாசுகள் பீங்கான் கிண்ணத்திலேயே தங்கிவிடுகின்றன. அப்போ பீங்கான் கிண்ணத்தில் சாண்டு தனியாக வந்துடுது. அண்ட் மேலாப்பில் அந்த அமோனியம் குளோரைடு வந்து பிரிக்கப்பட்டு அந்த புனலில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா மேலே தான் நம்ம ப்ளக் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த ஃபனலை வந்து மேலே ப்ளக்ட் இட் வித் காட்டன் wool. அதனால் அது மேலாப்பில் போக போகிறது கிடையாது. அடுத்தது separation of mixture containing volatile and non-volatile solids. So before we discuss the technique, we will take a look at two important terms, that is the chromatography. ஓகே, குரோமட்டோகிராஃபியை பற்றி வண்ணப்பிரிகை முறையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வாலட்டைல் நான் வாலட்டைல் சாலிட்ஸை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வண்ணப்பிரிகை முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது உறிஞ்சுதல், ஓகே, பரப்பு கவர்தல் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்குது. அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன? அப்சார்ப் பண்ணிக்கிறது, உறிஞ்சுதல். ஓகே, அப்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் in which the substance is dissolved throughout the bulk of another substance. For example, a paper soaks up or absorbs the water. ஓகே, இப்போ தண்ணி எடுத்து தண்ணியில் வந்து ஒரு பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பரில் வந்து தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும் இல்லையா? ஸோ ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு பொருளால் உட்கவரப்படும் நிகழ்வு. உதாரணமாக நீரில் தோய்க்கப்பட்ட காகிதம் உறிஞ்சியாக செயல்பட்டு நீரை உறிஞ்சுகிறது. ஓகே, அதுவே அட்சார்ப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்சார்ப்ஷன் இஸ் த process in which the particles of a substance adhere to the surface of another substance. சரியா? ஸோ அதில் ஒரு பார்ட்டிக்கிள் வந்து இன்னொரு பார்ட்டிக்கிளோட adhere ஒட்டிக்குது. ஓகே, பரப்பு கவர்தல், ஒரு பொருளின் மேல் பரப்பில் வேறொரு பொருளின் துகள்கள் கவரப்படும் நிகழ்வு பரப்பு கவர்தல். ஓகே, அது வந்து அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்சார்ப்ஷன் என்ன பார்த்தோம்? அப்சார்ப்ஷன் வந்து உறிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இந்த பார்ட்டிகல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் adhere to the surface of another substance, இன்னொரு இதில் ஒட்டிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சார்கோல் அட்சார்ப்ஸ் கேஸஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். இப்போ கோல் எடுத்துக்கிட்டிங்க, சார்கோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சுண்ணக்கட்டி துண்டினை நீல நிற மையினுள் ஊற வைக்கும் பொழுது அதன் மேல் பரப்பு நீல நிற மூலக்கூறுகளை பரப்பு கவர்ந்து கொள்கிறது. உட்புறம் மையின் கரைப்பான் மூலக்கூறுகள் ஆழமாக உறிஞ்சிக் கொள்கிறது. எனவே ஊற வைத்த அந்த சுண்ணக்கட்டையினை உடைத்தால் உட்புறம் நிறமற்றதாகவும் மேல் பரப்பு நீல நிறமாகவும் தெரிகின்றது. அப்போ வந்து நம்ம கோலை எடுத்துக்கிட்டோம். கோலை எடுத்து சார்கோல் எடுத்து இட் அப்சார்ப்ஸ் கேஸஸ் ஆன் இட் சர்ஃபேஸ். சார்கோல் இஸ் கால்ட் அஸ் த அட்சார்பென்ட். ஓகே, ஸோ அண்ட் கேஸ் இஸ் கால்ட் அஸ் த அட்சார்பேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம இது மாதிரி பண்ணுறோம். அடுத்து வண்ணப்பிரிகை முறை தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது இட் இஸ் அ செப்பரேஷன் டெக்னிக் தான். இதுவும் மிக்சர் செப்பரேஷன் டெக்னிக் தான். இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மிக்சர் பேஸ்ட் அப்பான் தேர் டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டிஸ் இன் த சேம் சால்வெண்ட். ஓகே, ஒரே சால்வெண்ட்டில் நிறைய ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனுடைய சாலிபிலிட்டியை பொறுத்து நம்ம அதை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த வண்ணப்பிரிகை முறை. ஓகேங்களா? ஸோ இந்த குரோமட்டோகிராஃபியில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டிஸை வச்சு பிரித்து எடுக்கிறோம். ஸோ இந்த வண்ணப்பிரிகை முறை ஒரு பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம். ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலேயே இந்த குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக் வண்ணப்பிரிகை முறையானது செயல்படுகின்றது. ஒரே அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் பல்வேறு வகையான வண்ணப்பிரிகை முறைகள் இதில் இருக்குது. தாழ் வண்ணப்பிரிகை முறை என்பது எளிமையான வகை. ஓகே, நமக்கு இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஈஸியானது.
ஓகே. ஸோ இப்போ குரோமேட்டோகிராஃபியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் மொபைல் ஃபேஸ், ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அப்படின்னு 2 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே. பேஸ்ட் ஆன் த பேசிக் பிரின்சிபல்ஸ் இட் இன்வால்வ்ஸ் a separation of the mixtures by allowing the constituents of the mixture to move between 2 phases, namely the mobile phase and the stationary phase. ஒரு இது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், நிலையாக இருக்கும், அதில் மூவ் பண்ணுறது இன்னொரு ஃபேஸாக இருக்கும், மொபைல் ஃபேஸ். ஸோ the simplest type of the chromatography is a paper chromatography. Here the stationary phase is the paper and the mobile phase is the solvent. Okay, the paper chromatography la நம்ம ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கிறது அந்த தாழ் வண்ண பிரிகை முறையில். அண்ட் அதில் மூவ் ஆக போகிறது எதுனா அதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், to separate the different colored dyes in a sample of ink, a spot of the ink is put onto a piece of chromatographic paper. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு இங்க் எடுத்துக்கிறீங்க, அந்த இங்கில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குரோமட்டோகிராஃபிக் பேப்பரில் அப்படி அந்த ஒரு சொட்டு இங்கு ஊற்றுறீங்க. அப்படி ஊற்றும் பொழுது இந்த தாள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு தகுந்த கரைப்பானில் வைக்கப்படுகின்றது. கருப்பு நிறமை அதன் பகுதி சாயங்களாக பெறுகிறது. தாளின் மீது கரைப்பான் மேலேறும் பொழுது சாயங்கள் அதனுடன் எடுத்து செல்லப்பட்டு பிரிகை அடைகின்றன. கரைப்பானில் சாயங்கள் வெவ்வேறான கரையும் தன்மை கொண்டுள்ளதால் அவை வண்ணப்பிரிகை தாளில் வெவ்வேறு எல்லைகளுக்கு பரப்பு கவரப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகின்றன. கிடைக்கப்பெற்ற வண்ணப்பிரிகை வரைபடம் கருப்பு நிற மையானது 3 சாயங்களை கொண்டுள்ளதை காட்டுகின்றது. So we can also draw important inferences from a numerical measurement called RF, that is the retention factor. அதாவது பிடிமான காரணி அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ண முடியும். ஸோ RF value is defined as the ratio of the distance travelled by the solute part to the distance travelled by the solvent. ஓகே, அதாவது RF அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறது ரிட்டென்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது சொல்யூட் எவ்வளோ தூரம் போயிருக்கு டிவைடட் பை சால்வெண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, RF இது கூட நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கலாம், இந்த டெஃபினிஷன், இந்த ஃபார்முலா. So RF is equal to distance travelled by the solute divided by distance travelled by the solvent. Okay, கரைப்பொருள் நகரும் தொலைவு divided by கரைப்பான் நகரும் தொலைவு. இந்த chromatography எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்? Chromatography is used extensively in medical research and forensic science. Okay, so தடய அறிவியல் ஆய்வு கூடங்களில் இந்த chromatography நம்ம பயன்படுத்துகிறோம். For example, protein samples are separated by electrophoresis in medical research laboratories. சரிங்களா? ஸோ இந்த மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் புரத மாதிரிகளை பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. இதில் பாருங்கள், நம்ம குரோமட்டோகிராஃபியோட வகைகள் பார்த்தோம், பேப்பர் குரோமட்டோகிராஃபினா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த கலவையின் வகையை பொறுத்து என்ன மாதிரியான பிரித்தெடுக்கும் முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பலப்படித்தான கலவை, ஒரு படித்தான கலவை, ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு 2 வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் பலப்படித்தான கலவையாக இருக்கிற பட்சத்தில் ஓகே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சராக இருக்கும் பொழுது திண்மம் மற்றும் திண்மம் ஓகே ஸோ சாலிட் 2 சாலிடும் மிக்ஸ் ஆகிருக்குது, ஆனால் அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சராக இருக்குது அப்படின்னா கையாலேயே பொறுக்கிடலாம். சரியா? ஸோ கையால் பொறுக்கி எடுத்தல், சலித்தல், காற்றால் தூற்றுதல், காந்த பிரிகை முறை, பதங்கமாதல் முறை மூலமாக நம்மளால் ஈஸியாக பிரிச்செடுக்க முடியும். இப்போ திண்மம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ சாலிட் இருக்குது, அதை நம்ம பிரித்து எடுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்ற மிக்சரை எடுத்துக்கோங்களேன், அந்த சாப்பிட்ற மிக்சர்லேருந்து தனியாக வேர்க்கடலை மட்டும் பொறுக்கி எடுக்கிறீங்க, அதில் பட்டாணியை மட்டும் பொறுக்கி எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே சாலிட் தான் மிக்ஸ் ஆகிருக்கு, அது நம்ம கையாலேயே பொறுக்கி எடுத்துடலாம். ஸோ அப்போ கையால் பொறுக்கி எடுத்தல், சலித்தல் முறை, வீட்டில் சலிப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு சப்பாத்தி மாவு அது இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இப்படி சலிப்பாங்க, சல்லடையை வச்சு சலிப்பாங்க. ஸோ அதில் சாலிட் மேலே ரொம்ப அந்த இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய துகள்கள் எல்லாமே அதை சலித்து எடுத்துட முடியும். அதனால் சலித்தல் முறை இருக்குது. அதே மாதிரி காற்றால் தூற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த லைட்டர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த காற்றின் மூலமாக அந்த தள்ளி தூரப்பை விழுந்துடும், நமக்கு தேவையானது மட்டும் கீழே விழும் இல்லையா? அதே மாதிரி காந்த பிரிகை முறை, மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் முறையில் சாலிட் ஒன்று இரும்பு சம்மந்தமான ஒரு சாலிடாக இருக்குது, இன்னொன்று மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு சாலிடாக இருக்குன்ற பட்சத்தில் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமாக அப்படியே செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பதங்கமாதல் முறை. ஸோ இப்போ 2 திண்மங்கள் பலப்படித்தான கலவை மூலமாக கலந்திருக்கின்றன, அவற்றை பிரித்தெடுக்க வேண்டுமென்றால் நாம் பயன்படுத்த வேண்டிய பிரித்தெடுக்கும் முறை என்னது? கையால் பொறுக்கி எடுத்தல், சலித்தல், காற்றால் தூற்றுதல், காந்த பிரிகை முறை, பதங்கமாதல் முறை. அடுத்தது பாருங்க, கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம். ஓகே, ஸோ உங்களுக்கு
திடப்பொருளும் இருக்குது, அதாவது சாலிட் இருக்குது அண்ட் லிக்விட் இருக்குது, ரெண்டுமே கரையாமல் இருக்குது. ஓகே, ஸோ அந்த லிக்விடில் கரையாத சாலிட் இருக்குது. ஸோ வீழ்படிவதால் படிவாக்கல் மற்றும் தெளிய வைத்து இருத்தல், ஏற்றுதல், வடிகட்டுதல், மைய விலக்கல் முறை. ஓகே, ஸோ அது வந்து ரொம்பவே பெரிய பெரிய துகள்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம், சாதாரணமாக வந்து இந்த டீ தூள் வடிகட்டுறது சொன்னேன். ஸோ அது மாதிரி தெளிய வச்சு இறக்கலாம் அல்லது வடிகட்டலாம். அண்ட் ரொம்பவே கம்மியான கொலாய்டல் சொல்யூஷனாக இருக்கிற பட்சத்தில் அந்த மைய விலக்கல் முறையை பயன்படுத்தலாம், சென்ட்ரிஃபியூகேஷன் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஒன்றாக கலவாத திரவங்கள். ஓகே, இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னா அதுக்கு தெளிய வைத்து இறக்கலாம், கரைப்பான் சாறு இறக்கல் முறை, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து ஒன்றாக கலக்காத இம்மிசிபிள் லிக்விட்ஸ்க்கு நம்ம சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் முறையில் சாலிபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பிரித்து எடுக்க முடியும். இதெல்லாமே பலபடித்தான கலவைக்கு. அடுத்து ஒரு படித்தான கலவை, ஹோமோஜீனியஸ் மிக்சராக இருக்கிற பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் பிரிச்செடுப்பீங்க? கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம் ரெண்டுமே வந்து கரைஞ்சிருக்குது, திரவம் இருக்குது, அதில் வந்து கரைஞ்சிருக்குது. இப்போ சாலிட் சுகர் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவியாதல் முறை, ஓகே, எவாப்ரேட் பண்ணலாம். காய்ச்சி வடித்தல் முறை, படிகமாக்கல் முறை, கிறிஸ்டலைசேஷன் மெத்தட். ஸோ இதன் மூலமாக சாதாரண சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஓகே, அது பண்ணலாம் கரையும் திடப்பொருள் மற்றும் திரவத்திற்கு. அதுவே கலக்கும் பண்புள்ள திரவங்கள் அதனுடைய டெம்பரேச்சர் பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே 25 கெல்வினுக்கு கம்மியாக இருக்கின்ற பட்சத்தில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் பார்த்தோம், பின்ன காய்ச்சி வடித்தல் முறை பயன்படுத்தலாம். அதே மாதிரி 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட திடப்பொருட்கள் கொண்ட கரைசல் இருக்கின்ற பட்சத்தில் வண்ணப்பிரிகை முறை பயன்படுத்தலாம், குரோமட்டோகிராஃபி பயன்படுத்தலாம். அதுக்கு திடப்பொருள் அதில் நிறையா இருக்குது, அதை நம்ம பிரித்து எடுக்கணுங்கிற பட்சத்தில் சாலிபிலிட்டியை வச்சு நம்ம இந்த வண்ணப்பிரிகை முறை குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக் வச்சு பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ட்ரூ சொல்யூஷன், இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். அண்ட் மிக்சர்ஸ்னால் என்ன, அந்த மிக்சர்னுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் என்னென்ன, அது எப்படி பிரிச்செடுக்கலாம், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், ஒவ்வொரு மெத்தட்ஸ் பார்த்தோம். அந்த மெத்தட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.